ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரெகுலர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாறணுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டான். அவனோட ஸ்கூலில் வந்து டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் வந்து கலர் ட்ரெஸ்ஸு, ஸோ கோட் டைப்பில் இருந்த ட்ரெஸ்ஸை வந்து அவனே சூஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டான். இப்போல்லாம் வந்து டெய்லி என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் தான் வந்து சூஸ் பண்ணுறான். இப்படி போடுறதுன்னு இல்லை, கடைக்கு ஷாப்பிங் போனாலுமே சரி, என்ன ட்ரெஸ்ஸு வேணுங்கிறத அவனே பார்த்து சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டான். ஸ்கூலுக்கு ரெடியான பிறகுமே வந்து வாட்ச் போடுறதுக்கு கபோர்ட்லேருந்து வாட்ச் எடுத்தான். ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வாட்ச் வந்து எடுத்தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இது வேணாண்டான்னு சொல்லவும் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ரெகுலர் வாட்சை வந்து எடுத்து வியர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப லைட்டாக வந்து மழை தூரிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ரெயின் கோட் போட்டு அனுப்புவேன், இல்லைனா காரில் ட்ராப் பண்ணுவாங்க. பட் லைட்டாக தான் சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால கேப்பை மட்டும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். அவன் கிளம்பி பைக்கில் வந்து போகிற வரைக்கும் நானும் மித்ராவும் வெளியே நின்று அவனுக்கு வந்து பை பை காமிச்சிட்டு தான் வந்து உள்ளே வருவோம். மித்ரா வந்து தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் அவள் முழிச்சு தான் இருக்கா அப்படின்னா வந்து அவன் ஷூஸ் போட்டு ரெடி ஆகிட்டானாலே அவளுக்கு தெரியும் அவன் கிளம்ப போகிறான், நம்ம போயிட்டு மாறனுக்கு வந்து பாய் சொல்லணும் அப்படின்னா. அதனால் அவளே வந்து அப்படியே கிளம்பி வராண்டாக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவா. அவனை ஸ்கூலுக்கு வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் அவள் கூட தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். இந்த ஹை சேரில் உட்காந்து விளையாடுறதுல வந்து அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரில, அந்த மாதிரி தான் வந்து விளையாடி கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பீனட் பட்டர் டோஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தேன். முந்தின நாள் தான் வந்து பீனட் பட்டர் வீட்டிலேயே செஞ்சுருந்தேன். எப்போயுமே பீனட் பட்டர் மட்டும் தீர வந்து செஞ்சு வச்சுடுவேன். ஏன்னா மாறனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்டில் வந்து தடவி சாப்பிடுவான், இல்லைனா ஆப்பிளுக்கு டிப் பண்ணி சாப்பிடுவான். சில டைம் வெறும் போலேயே வந்து சும்மா சாக்லேட் கிரேவிங் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னா பீனட் பட்டர் கொடுமான்னு கேட்பேன். அதனால அதை தீர வந்து செஞ்சு வச்சுடுவேன். 1 kg பீனட் வாங்கி 2 பாக்ஸ் நிறைய செஞ்சு வச்சுட்டேன். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பீனட்ஸில் மட்டும் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர்லாம் வந்து போட்டு சாக்லேட் பீனட் பட்டர் மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ரெகுலர் பீனட் பட்டர் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். நாங்கள் பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டனால மித்ராவுக்கு வந்து சத்து மாவு வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். இது வந்து அக்கா ப்ரிப்பேர் பண்ணுற சத்து மாவு தான். அதை தான் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பட்டி போட்டு காய்ச்சி அவளுக்கு வந்து அதை கொடுத்துட்டு அப்படியே சைடில் லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஃப்ரை பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததும் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதையுமே லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயுமே ஆட் பண்ணி அப்படியே வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கவர் பண்ணி வச்சுட்டேன். அது எல்லாமே அப்படியே வந்து குக் ஆகி வந்துடும். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் போட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் மட்டும் வந்து ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி. நான் யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரை பேன் வந்து இண்டஸ் வேலியோட ஃப்ரை பேன் தான், கேஸ்ட் அயன். இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் 5/12ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். கோவக்காய் ஃப்ரையை வந்து பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காய் வறுவல் மாதிரி பண்ணிடலான்னு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து ரவை, கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைக்காவை வந்து முன்னாடியே வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த வாழைக்காய் எல்லாத்துலேயும் வந்து இந்த மசாலா வந்து 2 சைடும் வந்து கோட் பண்ணிட்டு அதையுமே வந்து தனியாக வந்து அப்புறம் சாப்பிட்றப்ப வந்து ஆயிலில் போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே குழம்புக்கு வந்து பருப்பு ரசம் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு மாறன்ட்ட வந்து ஒரு 2-3 பால் வந்து இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காற்று இறங்கி இருந்துச்சு. இந்த பால் எல்லாமே அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காற்று திருப்பி ஏற்றவும் முடியல, தூக்கி இறையிறதுக்கும் வந்து மனசு வரல. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பால் தான். காற்றடைக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தப்ப தான் அகாரோட போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து பார்த்தேன். அதில் பார்த்தப்ப வந்து பைக் டயரு, கார் டயரு, சைக்கிள் டயரு, ஃபுட்பால்ஸு அதுக்கு எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி காற்றடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அவனோட பால்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க வந்து அதில் நம்ம அந்த நாசில் மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு 4-5 வந்து கொடுத்துருக்காங்க. அதை மாற்றிட்டு எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபிட் பண்ணி நம்ம வந்து டயர் வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பால்க்கு காற்றடைக்கக்கூடிய அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடைச்சி பார்த்தப்ப வந்து சூப்பராக வந்து காற்று ஏறிச்சு. டயரில் ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்தேன், பட் டயரில் வந்து ஃபுல்லாக காற்று இருந்தனால அதை எதுவும் டச் பண்ணல. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த கிட்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி கியரில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அதுலேயும் காற்றடிச்சு பார்த்தேன். சூப்பராக வந்து காற்றடிச்சு. ஸோ மல்டி யூஸ் தான் சொல்லிட்டு சேஃபாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரிப் ஏதாவது போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மேனுவலாக பம்ப் பண்ணக்கூடியதை வச்சு தான் வந்து காற்றடைப்போம். பட் இதில் வந்து சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம டார்க்காக இருக்கிறப்ப
இருட்டில் வந்து யூஸ் பண்ணுறப்ப லைட்டு தேவைங்கிறதுக்கு வந்து எல்இடி லைட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் நாசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷரை வந்து செட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஏர் வந்து இன்ஃப்ளேட் ஆயிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இன்னொரு நாள் வந்து பைக் டயரில் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ பைக்கு டிக்கியில் இல்லை காரோட டிக்கிலேயே கூட வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. மித்ராவை குளிக்க வச்சுட்டு தூங்க வைக்கிறதுக்கு தான் வந்து போயிருந்தேன். நானும் ஃபீட் பண்ணி பார்க்குறேன். பட் அவள் தூங்குற மாதிரியே இல்லை. எனக்கு என்னவோ அவள் வந்து மார்னிங் ஒரு நாப்பை வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணி பார்த்தேன், தூங்குற மாதிரியே இல்லை. இதுக்கு மேலே ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அவளும் தூங்க மாட்டுக்கா, நமக்கும் வேலை நடக்காது. அதனால் நீ தூங்கவே வேண்டாமா, மத்தியானமே பார்த்துக்கலான்னு அவளை தூக்கிட்டு ஹாலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தா. மாறனுமே வந்து ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் வந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சுதன் ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தனால சுதன் அவங்களோட ஃப்ரெண்டை சொல்லி தான் வந்து மாறனை வந்து பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அவன் வந்துருவானேன்னு சொல்லிட்டு வராண்டாவில் நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே போகக்கூடிய காக்கா, குருவி, நாய் அதெல்லாமே வந்து பார்த்து மித்ராக்குமே வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வந்து ரெகக்னைஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒருத்தங்க வீட்டில் வந்து டாக் வளர்க்குறாங்களா, அந்த டாகையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் விளையாடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். மாறனுமே வந்து கரெக்டாக வந்துட்டான். பைக் வந்து நிற்கிறது வந்து இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். அவன் வந்து நிற்கிறத பார்த்ததும் இவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அவனுக்குமே நாங்கள் மேலே நிற்கிறத பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். குடு குடுன்னு ஏறி வந்து தங்கச்சிக்கு ஒரே ஹக்கும் கிஸ்ஸுமாக தான் வந்து இருந்துச்சு. யாரு அவனை அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு இங்கே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவுமே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். நான் வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணல, கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 சைடும் வந்து தவா ஃப்ரை மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் ஃப்ரை பேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆயில் வந்து வெளியே தெரிக்காது. கேஸ்ட் அயர்னுங்கிறனால ஹீட்டுமே ரொம்ப நேரம் ரீட்டைன் ஆகுமா, அதனால வந்து சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்துடுச்சு. இப்போ மோஸ்ட்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா கேஸ்ட் அயர்ன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. இதே வாழைக்காய் வறுவல் ரெசிபியை வந்து கத்திரிக்காவுக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சேம் மேரினேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இது மாதிரி தவா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவலுமே வந்து ரெடி ஆகிடும். அதுவுமே கண்டிப்பாக இன்னொரு நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மித்ரா வச்சுட்டு எப்படி குக் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுவா. மற்ற நேரம் எல்லாமே இடுப்பில் கம்மை போட்டு ஒட்டின மாதிரி ஏறி உட்காந்துப்பா. அவளை வச்சுட்டே தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவளை வச்சுட்டு குக் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எதுவும் மேலே தெரிச்சிடக்கூடாது, அவளுமே எதையுமே வந்து டச் பண்ணிடக்கூடாது. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டியாக தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே வந்து எடுக்கல. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நைட்டு 10:30க்கு மேலே வந்து எடுத்தது. எப்பயுமே வந்து ஏர்லியாக வந்து தூங்கிடுவா. பட் இன்னைக்கு தான் காலையிலலாம் கொஞ்சம் ஷெட்யூல் மாறிடுச்சா, அதனால வந்து தூக்கம் எல்லாமே மாறி போயிடுச்சு. மாறன், சுதன் எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. எனக்குமே தூக்கம் கண்ணை சொக்கிட்டு வந்துச்சு. பட் இவ தூங்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு ஹாலில் வந்து டாய்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு அவளை திருப்பி பெட்டுக்கு கூட்டு போகிறதுக்கும் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இவ சத்தம் கீத்தம் போட்டு மாறனையும் வந்து எழுப்பி விட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் கேட்டு அவனும் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அப்புறம் 2 பேரையுமே வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவகிட்ட இடையில கேட்டேன், தூங்க போவோமான்னு. வேணான்னு வந்து தலையாட்டிட்டு இருந்தா. ஒவ்வொரு டாய்ஸையாக எடுத்து போட்டு புதுசாக விளையாடிட்டு இருந்தா. நமக்கு தூக்கம் கண்ணை சொக்குது. ஆனால் அவளை பார்க்குறப்போ அவ்வளோ பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கா. எப்படிறா இந்த குழந்தைங்க மட்டும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு தெரியல. அவள் யூஸ் பண்ணுற இந்த பால் போடக்கூடிய டாய் வந்து மாறன் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அமேசானில் இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களை வந்து கொஞ்ச நேரம் வந்து என்கேஜாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வச்சு விளையாடுவாங்க. இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டாய் வந்து ட்ரை பண்ணலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பாரு, அம்மா பாரு. மித்ரா தூங்குவோமா வேண்டாமா? என்ன பண்ணணும்? விளையாடணுமா? தூங்குவோமா? ஒரு வழியாக அப்படியே தூக்கிட்டு திருப்பி போய் ஃபீட் பண்ணேன். அவளுமே வந்து தூங்கிட்டா. இந்த வீடியோவுமே நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.